எது நடக்கக்கூடாது என்று அனைவரும் அஞ்சினார்களோ, அச்சப்பட்டார்களோ, அந்த சம்பவம் நடந்து முடிந்தது. அதுதான் மிகப்பெரிய துயரம். சம்பவம் நடந்து 72 மணி நேரம், கிட்டத்தட்ட 3 நாட்கள் வாய் திறக்கவே இல்லை. இதுதான் $1 மில்லியன் கொஸ்டின் வாங்கல. அந்த மாதிரி ஏன் விஜய் வாய் திறக்க மறுத்தார்? அவர் யாரு தடுத்தது? இல்ல அவர் பயந்துட்டாரா? இல்ல ஐயோ இது என்ன பிரச்சனை ஒதுங்கிட்டாரா? ஒட்டுமொத்தமாக இது ஆளுங்கட்சியோட சரி. அது எப்படி சம்பவம் நடந்தோடனே அமைச்சர் ஆகட்டும், இல்ல அங்க இருக்க எம்எல்ஏ ஆகட்டும், திமுக ஆம்புலன்ஸ், அங்க இருக்க தண்ணி எல்லாம் எப்படி வர முடியும்? இதெல்லாம் முன்னாடி திட்டம் போட்டாங்க பாஸ். முன்னாடி கொடுத்திருந்த தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த ஷெட்யூல், விஜய் பண்ண ஷெட்யூல்ல கரூர்ல டிசம்பர் மாதம் தான் வருது. ஆனா திடீர்னு ஏன் அங்க போட்டாருன்னா அதுக்கு ஒரு காரணத்தை தான் பின்னிருந்து பார்க்க முடியுது. மின்சாரம் வெட்டிட்டாங்கன்னு தாவேகா கட்சியினர் குற்றச்சாட்டு வைக்கிற அதே நிலைமையில இந்த கூட்டம் நடக்குது 2-3 நாளைக்கு முன்னாடியே கரூர் மாவட்டத்தின் தாவேகா கட்சி நிர்வாகிகள் போய் ஒரு பக்கம் மின்சாரத்தை கட்டுப்படுத்துங்க, துண்டிக்க கட்டுப்படுத்து, இன்னொரு பக்கம் அரசு எங்களை பேச விடாம தடுக்க மின்சாரம் துண்டிக்குதுன்னு சொல்றது அறம் சார்ந்த அரசியல் வராது. அது தவிர்க்கப்பட வேண்டியதுதான். அதே நேரத்தில் இந்த தொண்டர்களும் நம்ம சொல்ல முடிகிற ரசிக வெறி குஞ்சுகளாக அவருக்கு இஷ்டத்துக்கு இந்த சென்சி மாதிரி அவங்க எழுத்தெல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்றது, இல்ல சிக்கலை உண்டு பண்றது. எவ்வளவு கொலை நடந்தாலும் சரி விஜய் தான் முதல்வராக, நீங்க தடுக்க முடியாது, பாத்துக்கலாம், எதிர்கட்சின்னு ஆளுங்கட்சின்னு எல்லாமே எங்களுக்கு ஒண்ணுதாங்கிற அளவுல அவங்க வீசி எறியறது. ஏன்னா விஜயுடைய ரசிகர் பட்டாளம், வெறியர்கள், குட்டி குஞ்சான்ஸ், ஜென்சி, இவங்க என்ன இந்த 42 பேர் இருந்ததுக்கு ரியாக்ஷன் காட்டுறாங்கன்னு பார்த்தா நமக்கு சற்று அச்சமா தான் இருக்கு. இந்த சமூகம் எதை நோக்கி போகுங்கிற அச்சத்தை அனைத்து தரப்புக்கு ஏற்படுத்தி. ஏன்னா கரூர் துயர சம்பவம் 72 மணி நேரம் கடந்து வீடியோ வெளியிட்டிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய். இதுதான் இப்போதைய செய்தியா போயிட்டு இருக்குது. தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் அவர்கள் தூங்கின நாள்ல இருந்து அதிகபட்சமா சோசியல் மீடியா கேம்பெயின்கிறது தான் நிறைய போயிட்டு இருந்துச்சு. இந்த முக்கிய கேம்பெயின் பாத்தீங்கன்னா விஜய் பொறுத்த வரைக்கும் எப்பயாவது ஒரு ட்வீட் போடுவாரு. தினந்தோறும் இந்த மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி எல்லா செயல்களுக்கும், இல்ல நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் உடனே பதிலளிக்கிற வாங்கின விஜய் கிட்ட கிடையாது. ஏன்னா ஒரு சினிமா நடிகர், அங்க கொடுத்த ஸ்கிரிப்ட், அதன்படி அரசியல் ஆர்வம், கிடைச்சிருக்க மக்கள் அன்பை எப்படியாச்சும் அரசியல் ஓட்டா மாத்தலாங்கிற எண்ணத்தோட உள்ள வராரு. அதற்கு ஏற்ற மாதிரி தமிழக அரசியல் வரலாறு நீ உற்று நோக்கலாம். கிட்டத்தட்ட இந்த தமிழக அரசியல் வரலாறுல கலைஞர் கருணாநிதிக்கு மூத்தவராக இருக்கிற அறிஞர் அண்ணா, இவங்க எல்லாமே திரை கதை பாசனம் இந்த மாதிரி தொடர்புடையவர்கள். அன்னைக்கு மேடை இலக்கியம் இதோட தொடர்புட்டு வெளியே வந்தவங்க. அதன் தொடர்ச்சியாக அவர்களால் உருவாக்கி கட்டமைக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள், அதன் தொடர்ச்சியாக அம்மையார் ஜெயலலிதா, இவர்களை எல்லாம் பார்த்து அரசியலுக்கு பல நடிகர்கள் உள்ளே வெளியே போயிருக்காங்க. அதுல நடிகர் விஜயகாந்த் குறிப்பிடத்தகுந்த அளவு வெற்றியை பெற்று எதிர்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்தை பெற்றிருந்தாரு. அவர் இருக்க வரைக்கும் ட்ரோல் செஞ்சு மீன் செஞ்ச எல்லாருமே அவர் இறந்த பின்பு அவரை பத்தி புகழ்ந்து ஒரு இடத்துல கூட அவர் தவறா நடக்கலன்னு சொல்றதுலாம் அக்காலத்தின் கேள்வியாக நம்ம முன்னாடி தொக்கி நிக்குது. அந்த வகையில இந்த தமிழக வெற்றி கழகம் தொடங்கி ஒரு 2 ஆண்டு கடந்திருக்குது. 2 மாநாடு முடிச்சிருக்காங்க. முடிச்சப்பே நம்ம சொன்ன ஒவ்வொரு மாநாடும் நடக்கும் பொழுது பார்த்தா அது மாநாடு போல இல்லை. ஏன்னா பொதுவா ஒரு மாநாட்டுக்குரிய அம்சங்கள் இருக்குது, அது அரசியல் படிச்சவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் கடந்து வெறும் ஒரு கூட்டம் கூடுது, ஒரு ரசிக கூட்டம், ரசிக மனோகத்தோட திரைக்கவர்ச்சியா கூட்டப்பட்ட கூட்டம் மாதிரி எப்படியாவது விஜயை பார்த்து ஒரு செல்ஃபி எடுத்துடணும், இல்ல அவர் பக்கத்துல போய் நின்னுடணும், அதை ஒரு வீடியோ எடுத்து ட்ரோல் பண்ணணும். இந்த ஜென்சி மனநிலையோடு கூடிய குட்டி குஞ்சான்ஸ் கூட்டம் தான் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அப்ப இருந்தே தொடர்ச்சியா தலைவர்கள் சொல்றாங்க, அதே போல அரசியல் விமர்சகர்கள், அதை தாண்டி மக்கள் மீது அன்பும் பதிவும் கொண்ட பொதுமக்கள் எல்லாமே என்ன பதிவு பண்ணாங்கன்னா, விஜய் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தணும், ஒரு தலைமைக்கான அழகு கூட்டத்தை கட்டுப்படுத்துவதுதான் அப்படின்னு பலமுறை சொல்லப்பட்டும் கூட எது நடக்கக்கூடாது என்று அனைவரும் அஞ்சினார்களோ, அச்சப்பட்டார்களோ, அந்த சம்பவம் நடந்து முடிந்தது. அதுதான் மிகப்பெரிய துயரம். முன்னாடி கொடுத்திருந்த தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த ஷெட்யூல், விஜய் பண்ண ஷெட்யூல்ல கரூர்ல டிசம்பர் மாதம் தான் வருது. ஆனா திடீர்னு ஏன் அங்க போட்டாருன்னா அதுக்கு ஒரு காரணத்தை தான் பின்னிருந்து பார்க்க முடியுது. திமுக கரூர்ல கூட்டம் போடுறாங்க, அதை தொடர்ந்து அதிமுக அந்த இடத்துல கூட்டம் போடுது. ஆகவே இந்த 2 பிரதான கட்சிகளுக்கு இணையாக என்கிட்டயும் மக்கள் சக்தி இருக்கு, என்னோட சக்தி இங்க பாருங்கள்னு இதை போட்டா போட்டி நடத்தமா அந்த இடத்த பிக்ஸ் பண்ணதாதான் பொதுவா எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணப்படுது. 2வது அந்த கூட்டம் ஏற்பாடு பண்ணும் போதே அனுமதி எளிமையா கிடைக்கல. அவர்கள் கேட்ட இடத்தெல்லாம் காவல்துறை மறுக்குது. உடனே அவங்க நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றம் சொல்லுது, ஏன் நாங்க பழைய கூட்டம் உங்கள்ட்ட பார்த்தோம், நீங்க எதுக்குமே கட்டுப்பட மாட்டேங்கிறீங்களே, அந்த இடத்துல ஏதாவது இருந்தா யார் பொறுப்பு, அதுக்குள்ள நீங்க தான் பொறுப்பு எடுத்துக்க தெரியுங்களா அப்படின்னு சில கண்டிஷன்லாம் சொல்லி அந்த கண்டிஷன்லாம் ஒத்துக்கிட்டா உங்களுக்கு இடம் கொடுங்க அப்படிங்கவும் காவல்துறை அந்த கண்டிஷன் எல்லாம் போடுது. என்னன்னா அதிக கூட்டம் மரத்து மேல ஏறக்கூடாது, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறக்கூடாது, இந்த பக்கம் போகக்கூடாது,
கூடாது, அந்த இப்படி ஏகப்பட்ட கண்டிஷன் எல்லாம் போட்டு ஒரு கூட்டத்துக்கு அனுமதி தராங்க. பொதுவாகவே எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அப்படி கண்டிஷன் எல்லாம் போட்டுதான் இறந்துருவாங்க. தனியா அது தாவேக்காக்கு மட்டும் உருவாக்கப்படுறதுல. ஆனா அந்த தாவேக்கால இருக்கிற இந்த கூட்டம் இருக்குல்ல, இது முழுமையா அரசியல் கட்சி கூட்டம் இல்ல, அரசியலுடைய முதல் அரிச்சுரை தொற்றுக்க கூட்டம்னு சொல்லலாம். இவர்களுக்கு இந்த கண்டிஷன் எல்லாம் புதுசா இருக்கும். எல்லாத்தையும் நினைச்சிட்டாங்க விஜயோட அரசியல் வருகையை இந்த அரசு எதிர்க்கிறது, இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அவரோட ஒத்துழைக்கிறாங்க, அதனால நமக்கு மட்டும்தான் இந்த கண்டிஷன் எல்லாம் நினைச்சிட்டாங்க. ஆனா பொதுவா எந்த ஒரு கூட்டம், அது கோவில் திருவிழாவா இருக்கலாம், இல்ல சமூக கூட்டமா இருக்கலாம், ஒரு கடை திறப்பலாம், எது நடந்தாலும் காவல்துறை அதுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கும். அந்த கட்டுப்பாட்டை மீறி நடக்கிறது, ஆளுங்கட்சிக்கு சில ஆதரவு செயல்களை காவல்துறை செய்யுது, இதெல்லாம் நடக்கதான் செய்யுது, அதை மறுக்க முடியாது. ஆனா அதே வேளையில் அந்த கூட்டத்திற்கு அத்தனை கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு அனுமதி அளிக்கப்பட்டது. அனுமதி அளிக்கப்பட்ட நேரத்துல அவர் வரலங்கிறது பெரும் குற்றச்சாட்டா வந்து சொல்றாங்க. அந்த விபத்து நடந்து முடியுது 27/9/2005 சனிக்கிழமை என்று கரூர்ல விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்யும் போது இரவு 8:30 மணி நெருங்கிடுச்சு. அந்த 9 மணி துளிக்குள்ள என்ன ஆகுதுன்னா, அங்கு விஜயை பார்க்க கூடியிருந்த மக்கள் கூட்டம் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு அனைவரும் சரிந்து விழுகிறார்கள். சில இடங்கள்ல அதை விழுந்ததுல பல பேர் பலியாகி போறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் விஜய் தாமதமாக அந்த இடத்துக்கு வந்தது. இது முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவது காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடம் வந்து கூடுவதற்கான மக்கள் அதிகம் கூடுவதற்கான இடம் இல்ல, அந்த இடத்துல போய் எப்படி இவங்க அனுமதி கொடுத்தாங்க, இது ஏன் காவல்துறை கவனிக்கலையா, இல்ல உளவுத்துறை, உளவுத்துறை ஒரு பிரிவு இருக்கு, அவங்க ரிப்போர்ட் கொடுக்கலையானா, அதுக்கு ரொம்ப எளிமையா காவல்துறை உயர் அதிகாரி என்ன சொல்றாங்கன்னா, அவங்கதான் சொன்னாங்க ஒரு 10,000 பேர் நம்ம கூடுவோம், ஆனா 10,000 பேர் கூடுவதற்கு ஏற்ற மாதிரி இடமா அது இருந்துச்சு, கூடுதலா வந்து நாங்க காவல்துறை ஒத்துழைப்பு கொடுத்துருந்தோம், அதனால அது போதும்னு நினைச்சங்கிறது அவங்க தரப்புல. வேணா என்ன சொல்லுவாங்க, நம்ம ஆன் தி லெட்டர் இட் இஸ் ஓகே, கொடுக்கப்பட்ட சான்றுபடி அது சரி என்று ஒத்துக்கொண்டாலும் விஜய் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவர் ஏற்கனவே திரைப்பிரபலம், நன்கு அறியப்பட்டவர், அவருக்கு கட்சி என்கிற வட்டத்தை தாண்டி ரசிகர் என்ற பட்டாளம் மிக அதிகம். அந்த ரசிகர் பட்டாளம் எவ்வளவு வரும் என்று கடந்த கூட்டங்களில் அனைவரும் தொலைக்காட்சிகளில் எல்லாம் பார்த்திருக்கோம். நமக்கே தெரியும் குறைஞ்சபட்சம் 40,000 பேர் 50,000 கூடிடுவாங்க, என்ன பண்ண போறாங்க. ஆனா காவல்துறை அதிகாரி ரொம்ப அசால்ட்டா அவங்க 10,000 பேர் சொன்னாங்க, அதுக்கேற்ற போலீஸ் ஒதுக்கிட்டங்க போது உளவுத்துறை என்ன செஞ்சது? உண்மையாலுமே காவல்துறையில கரூர்ல இருக்கிற அந்த அதிகாரிகளுக்கு குறைந்தபட்ச இந்த அரசியல் அறிவு இல்ல விஜய்க்கு பின்னாடி இருக்கிற அந்த சக்திங்கிறது ரசிக்கப்பட்டவன் தான், ஒன்னும் பெருசா இல்ல. இதை ஏன் கணிக்க தவறான்னு ஒரு கேள்வி முன்வைக்க வேண்டியிருக்குது. இந்த சூழல் தான் அந்த இரவு விஜய் அவர்கள் பேச வரும்போது மிக தாமதம் வர்றாரு. ஏன்னா கரூருக்கு குறிப்பிட்ட நேரம் மதியம் 3 அனுமதிக்கிறதுக்கான என்ன சொன்னாங்க, 3 to 10 மணி வரை நாங்க கரூர்ல பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி அப்படிதான் வாங்கியிருக்கிறாங்க. இதுதான் யதார்த்தம், இது காவல்துறை ஒத்துக்குது. ஆனா 9 மணி போலதான் அங்க வராரு. வரும்பொழுதே காவல்துறை சொல்றாங்க, நீங்க எங்க வந்து பேச விரும்புறீங்களோ அதுக்கு ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் முன்னாடியே நீங்க பிரச்சார வாகனத்துக்கு மேல வந்துருங்க, அங்க பேச தொடங்க, அப்பதான் சரியா இருக்குங்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்பாளர்கள் கேட்க தவறவில்லை. ஏன்னா ஒட்டுமொத்தம் ஒரு தலைமைக்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறது காவல்துறை முடியாத விஷயம். அந்த மாவட்ட பொறுப்பாளர் இல்ல அந்த மண்டல பொறுப்பாளர் இல்ல மாநிலத்தில் முக்கிய நிர்வாகி 2ஆம் கட்ட தலைவர் அவங்க கிட்ட தான் இந்த செய்தி பகிர்வாங்க தவிர நேரடியா அனைத்து செய்தியும் ஒரு கட்சியின் தலைவர்கிட்ட நேரடியா பகிர்வது ரொம்ப எளிமையான காரியம் அல்ல. அது காவல்துறைக்கு தெரியும், நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதையெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் அந்த கூட்டத்திற்கு தாமதமாக வந்தது, தாமதமாக வரும் வரைக்கும் அந்த மக்களுக்கு உணவு தண்ணீர் கூட அந்த கட்சியினர் கொடுக்கவில்லை. அதையும் தாண்டி தாமதமாக வந்தவர் காவல்துறை குறிப்பிட்ட இடத்தை தாண்டி வேறு இடத்தில் நின்று, அதாவது அவர்கள் எங்க நிற்போம் அங்கதான் நிற்போம் பேசுறது, அதுக்கு பக்கத்துல அந்த மைக்கு மற்றும் வீடியோ இதெல்லாம் இயங்கிறதுக்காக ஜெனரேட்டர் வச்சிருக்குது கட்சி சார்பா. அந்த ஜெனரேட்டர் வச்சிருந்த தடுப்புகள், அந்த தடுப்புகள் மேல இந்த தொண்டர்கள் ஏறி குதிக்கும் போது மின்சார பிரச்சனை வருது. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா மின்சாரம் வெட்டிட்டாங்கன்னு தாவேகா கட்சியினர் குற்றச்சாட்டு வைக்கிற அதே நிலைமையில இந்த கூட்டம் நடக்குது 2-3 நாளைக்கு முன்னாடியே கரூர் மாவட்டத்தின் தாவேகா கட்சி நிர்வாகிகள் போய் மின்சாரத்துறை மற்றும் கலெக்டர் செஞ்சு மனு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, எங்க தொண்டர்கள் வந்து இளம் தொண்டர்கள், அவங்களுக்கு இவ்வளவு புரிதல் இல்ல, அவங்க மரத்திலயோ இல்ல மின்சார கம்பங்கள்லயோ இல்ல டிரான்ஸ்ஃபார்மர் ஏறும், அதனால மின்சாரத்தை துண்டிச்சிருங்கன்னு கொடுத்த லெட்டர். ஒரு பக்கம் மின்சாரத்தை கட்டுப்படுத்துங்க துண்டிக்க லெட்டர் கொடுத்து, இன்னொரு பக்கம் அரசு எங்களை பேச விடாம தடுக்க மின்சாரத்தை துண்டிக்குதுன்னு சொல்றது அறம் சார்ந்த அரசியல் வராது, அது தவிர்க்கப்பட வேண்டியதுதான். அந்த வகையில நடிகர் விஜய் அவர்கள் பேசி முடிக்க கூட பாதி போகும்போது என்ன ஆகுதுன்னா, எங்கேயோ பக்கத்துல ஒரு வேனுக்கு பக்கத்திலே ஒரு சில மீட்டர் தள்ளி சில பேர் மயங்கல் ஊறாங்க, கீழே இருந்து காவல்துறை கத்துறது. உடனே விஜய் அவர்கள் கையில இருந்து ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து கீழே வீசுறாரு. இன்னும் ஒரு 5 தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்குமா எல்லாம் சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு அவர் வேன்ல போயிட்டு புறப்பட்டுறாரு. ஆனா விஜயின் பிரச்சார வாகனம் புறப்பட்டு செல்வதற்கு முன்பே அங்கு ஆம்புலன்ஸுகள் வர தொடங்கி விட்டன. அந்த ஆம்புலன்ஸ் நோக்கி வழக்கம் போல விஜய் என்னப்பா அவங்க வந்திருக்காங்க என்ன கேள்வி போறாங்களா இல்லையான்னு ஒரு நக்கல் நையாண்டியோட பேசுறாரு. கூடுதலா என்ன ஆச்சுன்னா, கரூர் மாவட்டத்தின் திமுக பிரமுகர், முன்னாள் அமைச்சர், முக்கிய எம்எல்ஏ, மேற்கு மண்டலத்தின் தளபதி என சொல்லக்கூடிய செந்தில் பாலாஜியை விமர்சிச்சு பாட்டிலுக்கு 10 ரூபாய்
பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு துணியோட பாட ஆரம்பிக்கிறார். இந்த பாட்டை கேட்டு ஆரவார ஏங்கிறப்ப அடுத்த சில நிமிடங்கள்ல அவர் பேசிட்டு இருக்க வாகனத்தை நோக்கி ஒரு செருப்பு வீசப்படுது. இது காட்சி தெளிவா பதிவாயிருக்கு. இது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. அதை தொடர்ந்து சில தள்ளு முள்ளு அதற்குள்ள பிரச்சாரத்தை முடித்து விட்டு கிளம்பி விட்டார். கிளம்பும் போதே ஆம்புலன்ஸ் தான் வந்திருக்கு. ஆனா அந்த ஆம்புலன்ஸ் எதுக்கு வந்துச்சு, என்ன ஆச்சுன்னு கூட முறையா விஜய் விசாரிக்கலன்னு சொல்றாங்க. ஆனா சில தரப்பு இல்லைங்க, விஜய்க்கு சொல்லிட்டோம், சில மக்கள் மயங்கி விழுந்துட்டாங்க, அதை இறப்பு கூட இருக்கலாம் போல இருக்கு, அதனால கொஞ்சம் பாதுகாப்புன்னு நாங்க தான் அறிவுறுத்தின மாதிரி அவர் உடனடியாக வந்தது. என்னவோ பாத்தீங்கன்னா 7-8 மணி நேரம் ஆயிடுச்சு சென்னையில இருந்து கரூர் வரதுக்கு. ஆனா திருப்பி போனது 40 நிமிடத்துல டக்குன்னு அங்க இருந்து கரூர்ல இருந்து திருச்சி போறாரு. திருச்சி தனி விமானத்துல ஏறி சென்னை போய் அவர் வீட்டுக்கும் போய் சேர்ந்துடுறாரு. இந்த 1 மணி நேர இடைவேளைக்குள் அங்கு கிட்டத்தட்ட 26 பேர் பிணமாகி கிடைக்கிறார்கள். அடுத்து இந்த பலி எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குது. இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே அங்க இருக்கிற திமுக எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, கல்வித்துறை அமைச்சர், இவங்க எல்லாம் அடிச்சு பிடிச்சி மருத்துவமனையில் மக்களை சேர்க்கறது போற ஒரு பக்கம் செஞ்சு முடிக்கிறாங்க. அடுத்த நாள் அதிகாலை 4 மணிக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மனது கேட்காமல் சென்னையில இருந்து புறப்பட்டு அவங்க வந்து பாக்குறாங்க. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்குது. ஆனா இந்த சம்பவங்கள், இந்த துயரங்கள் நடந்ததை பற்றி விஜய் வாய் திறக்கவே இல்லை. இதுதான் முதல் குற்றச்சாட்டு. மேற்கொண்டு இது என்ன நடந்திருக்கோ அவர் கேட்டுக்கல அப்படிங்கிறது மிக வருத்தமான செய்தி தான். ஏன்னா தன்னுடைய கட்சியை, தன்னை பார்க்க வந்திருக்க ஒரு கூட்டத்துல மக்கள் இறந்திருக்காங்க, தொண்டர்கள் இறந்திருக்காங்க. இறந்ததுல 10 பேர் குழந்தைகள், மீதி எல்லாம் பெரியவங்களா இருக்காங்க. கடைசியில இன்றைய தேதியில பாத்தீங்கன்னா சிகிச்சையில இருந்த சில பேர் இறந்ததுல மொத்த இறப்பு எண்ணிக்கை 42 அப்படிங்கிற இலக்கத்தை தொற்றுக்கு. இது மோசமான சம்பவம். தமிழ்நாட்டில் இப்படி எங்கேயும் நடந்ததில்லை. இதுதான் அரசியல் வரலாற்று மிக கருப்பான சம்பவம். ஆனா இந்த சம்பவத்துக்கு காரணமான, அப்படிதான் வச்சுக்கணும், ஒரு கூட்டம் யார் ஏற்பாடு பண்றாங்களோ அவங்கதான் அங்க நடக்கிற எல்லாத்துக்கும் பொறுப்பானவங்க. அந்த வகையில தாவேக கட்சி நிர்வாகிகளாகட்டும், எல்லாத்தின் 2ஆம் கட்ட தலைவர்கள், இல்ல மாநில தலைமைகள், அதையும் தாண்டி கட்சியின் தலைவராக இருக்கிற நடிகர் விஜய் அவர்கள் சம்பவம் நடந்து 72 மணி நேரம், கிட்டத்தட்ட 3 நாட்கள் வாய் திறக்கவே இல்லை. இதுதான் அந்த $1,000,000 கொஸ்டின் வாங்கல, அந்த மாதிரி ஏன் விஜய் வாய் திறக்க மறுத்தார்? அவர் யாரு தடுத்தது? இல்ல அவர் பயந்துட்டாரா? இல்ல ஐயோ இது என்ன பிரச்சனை ஒதுங்கிட்டாரா? அரசியல வேணா முடிவுக்கு வந்துட்டாருன்னு பல்வேறு விவாதங்கள் ஊடகங்களை போயிட்டு இருக்கு. அவரை நோக்கி கடுமையான சொற்களை சில கட்சிகள் வைத்துக் கொண்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சி தரப்பு இதை பெருசுபடுத்த வேணாம், சம்பவம் நடந்தது தவறுதான், இருந்தாலும் நம்ம இதை மனிதத்தன்மையோடு கையாளுவோம்னு முதல்வரே ஒரு ட்வீட் கூட வெளியிடுறாரு. மக்கள் அமைதியா இருக்கணும், இதை எதிர்ப்பு கூடாது, இதை பத்தி தவறான வதந்திகள் பரவர்கள் கைது செய்யப்படுவார்கள் ஒரு 3 பேர் கைது செய்யறாங்க. இவ்வளவு நடந்த பிறகுதான் 72 மணி நேரம் கழித்து நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோ ஒரு 3 நிமிடத்துக்குள்ளதான் ஓடுது. அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு சினிமா பாணி தான், இதுல ஒளிமுறையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சினிமா பாணியில் எழுதி கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட வாசிக்கிறாரு. அந்த வாசிப்பு கூட நம்ம பொதுவா அந்த படங்கள்ல பார்ப்போம், சோகமான காட்சி அப்படின்னா குரலை உள்ள இழுத்துக்கணும், தலையை அப்படி கொஞ்சம் மாத்திக்கணும், கண்ணு கீழே பார்க்கணும், மூஞ்சில எந்த விதத்திலையும் சிரிப்பு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிற அளவுல அவர் ரொம்ப பரிதாபமாக வைத்துக்கொண்டு ஹஸ்கி ரொம்ப தாழ்வான குரல்ல, அது என்னங்கிறத அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். நீங்களும் பாருங்க, இருக்கு இன்ஸ்டாகிராம்லாம், அதை நீங்க காது கிட்ட வச்சு ரொம்ப கிட்ட வச்சு கேட்டாதான் புரியுது. மற்றபடி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு யாருக்கும் தெரியல. கிட்டத்தட்ட கமலஹாசன் பாணி வாசிப்புன்னு அதை சொல்லலாம். அவர் இறந்து போனவங்களுக்கு ஒரு இரங்கல ஒரு பேருக்கு தெரிவிச்சு அதன் பிறகு என்ன சொல்றாருன்னா, இப்படிதான் நடக்கும் நான் எதிர்பார்க்கல, நான் கடந்த 5 பிரச்சார கூட்டங்கள் நடக்கலங்கிறாரு. ஆனா கடந்த எல்லா பிரச்சார கூட்டங்கள்லயும் இந்த தள்ளுமுள்ளுகள், சில மயக்கங்கள் அடைந்திருக்கு. இது தலைவராக இருக்கிற விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? இதுதான் நம்ம கேள்வியா இருக்கிறது. 2வது, அந்த வீடியோட முடிவு என்ன சொல்றாருன்னா, சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்கணும்னு என்ன வந்தா நீங்க என்ன பழி வாங்க, என் தொண்டர்களை விட்டுருங்க, நான் என்னுடைய வீட்டிலேயே அலுவலகத்துல இருப்பேன் அப்படின்னு ஒரு வாசகத்தை வச்சிருக்கார். இது அப்பட்டமான பொலிட்டிக்கல் ஸ்டேட், அவ்வளவுதான் சொல்ல முடியும். இறந்தவங்களை சென்று ஏன் பார்க்கலன்னு கேட்கறதுக்கு அவரு இன்னும் சில நாட்கள போய் பார்ப்பங்கிற மாதிரி அந்த வீடியோல பதில் அவரே சொல்லிட்டாரு. இது எவ்வளவு அப்பட்டமான அநாகரிகமான செயல். உங்க கட்சி கூட்டத்துக்கு வந்து பார்வையாளர் இறந்திருக்காங்க, இவங்களை ஏன் பாக்குறங்கிற கேள்விங்கிறது விஜயுடைய அரசியல் என்ன என்பது மிகப்பெரிய கேள்விக்குள்ளா இருக்கிறது. இதுல இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசா இருக்க பிஜேபி இதை பற்றி விசாரிக்க ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசும் ஒரு தன்னபர் ஆணையத்தை உடனடியாக அமைக்குது. இதே நேரத்துல உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குது. விஜய்க்கு சாதகமாக, விஜய்க்கு எதிர்ப்புறமாக 2 வழக்குகள் வந்து சேர்ந்து நடந்துட்டு இருக்குது. இப்படி எல்லா தலைவரும் போயிட்டு இருக்கிற சூழல் தான் விஜய் இந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. இந்த வீடியோவும் மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா தான் பாக்குறாங்க. இது எப்படிங்கிறத மக்கள்கிட்ட போகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது நடந்து முடிஞ்ச சம்பவம், நம்ம கோரியா சொல்றோம், அவ்வளவுதான். விஜயுடைய ரசிகர் பட்டாளம், வெறியர்கள், குட்டி குஞ்சான்ஸ், ஜென்சி, இவங்க என்ன இந்த 42 பேர் இருந்ததுக்கு ரியாக்ஷன் காட்டுறாங்கன்னு பார்த்தா நமக்கு சற்று அச்சமா தான் இருக்கு. இந்த சமூகம் எதை நோக்கி போகுதுங்கிற அச்சத்தை அனைத்து தரப்புக்கு ஏற்படுத்திருக்கு. ஏன்னா அந்த விஜயுடைய குட்டி குஞ்சான்ஸ் யாருமே இந்த சம்பவத்துக்கு வருத்தலாம் ஒண்ணும் பண்ணல. ஏதாவது தெரியாம நடந்துருச்சு, இதுக்கு பேங்க விஜய் நீங்க திட்டுவீங்களா,
நாங்க மட்டும் வெளியே வந்தா என்ன ஆகும் தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன் அதரும், பார்த்தாலே பதறும். இந்த வகையில ஒரு ட்வீட். ஒட்டுமொத்தமாக இது ஆளுங்கட்சியோட சரி. அது எப்படி சம்பவம் நடந்தோடனே அமைச்சர் ஆகட்டும், இல்ல அங்க இருக்க எம்எல்ஏ ஆகட்டும், திமுக ஆம்புலன்ஸ், அங்க இருந்து தண்ணி எல்லாம் எப்படி வர முடியும்? இதெல்லாம் முன்னாடி திட்டம் போட்டாங்க பாஸ். இல்ல நமக்கு தெரியாது நண்பா, நம்ம பாத்துக்கலாம், நீ வெளியே வந்து விஜயை ஊக்கப்படுத்தி சில ட்விஸ்ட். அதையெல்லாம் தாண்டி அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகியா இருக்க ஆதவ் அர்ஜுனா. இந்த ஆதவ் அர்ஜுன் நமக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே அவர் வந்து விசிகால இருந்து சிக்கலாகி விடுவிக்கப்பட்டு அவர் வந்து தாவேக்காக்க வந்தவர் தான். அவருடைய ட்வீட் என்ன சொல்லுச்சுன்னா, என்ன இந்த அரசு அடக்குமுறையா இருக்கு, நமக்கு ஆதரவா பேசக்கூடிய யூடியூபர்ஸ் எல்லாம் கைது பண்றாங்க. நேபாளம் நடந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஜென்சி புரட்சி நடக்கணும், அதுக்கு எல்லாம் தயாராக அளவுக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சி நடக்கணும்னு ஒரு ட்வீட்டை போட்டாரு பாருங்க. அங்கதான் ட்விஸ்டே இருக்குது. அந்த ட்வீட்டை போட்டு சில மணி நேரங்கள்ல ஆதவ் அர்ஜுன் நீக்கிறார். ஏன்னா அந்த ட்வீட்டை வச்சு ஏகப்பட்ட பேர் புகார் அளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜென்சி புரட்சி அப்படின்னா அரசுக்கு எதிராக மக்கள் கிளர்ந்து எழணும், அரசுக்கு எதிராக மக்கள் வந்து கலவரத்தில் ஈடுபடணும்னு அழைப்பு கொடுத்துருக்க ஆதவ் அர்ஜுனா. அது சாதாரண விஷயம் இல்ல. இந்திய சட்டம், இந்திய இறையாண்மைக்கு விடுக்கப்பட்ட சவால் அப்படிங்கிற அளவுக்கு அதை கொண்டு போலாம். அவ்வளவு சாராம்சம் அவருடைய ட்வீட்ல இருந்துச்சு. அதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஆதவ் அர்ஜுனா வந்து அந்த ட்வீட் நீக்கிறாரு. அதே நேரத்துல இந்த 3 நாட்களாக தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் எவரும் கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கவில்லை, சிகிச்சையில் இருப்பவர்களை பார்க்கவில்லை, அவர்களுக்கு நிவாரணம் மட்டும் அந்த கட்சி அறிவிச்சிருக்க தவிர நேர்ல எந்த தலைமையும் வரலங்கிறது நமக்கு மட்டும் இல்ல, அந்த சொந்த கட்சிக்காரங்க கூட புலம்ப ஆரம்பிச்சாங்க. நமக்கு சில பேர் அங்க தெரியும், அவங்க எங்க என்ன பண்ணனே தெரியலங்க, தலைவர் எங்க இருக்காருன்னு தெரியல, அவர் என்ன சொல்ல போறோம் தெரியல, வீட்டுலதான் இருக்கிறாரு, என்ன செய்யணும்னு சொன்னா நாங்களா செய்யுங்கிறப்ப அங்க இருந்து வந்த ஒரு தகவல் மௌனம் மௌனம் மௌனம். இதுதான் அங்க பெரிய சிக்கலா இருக்கு. ஒரு கட்சி தலைமைங்கிறது தொண்டர்களை வழி நடத்தணும், அவங்கள கட்டுப்பாட்டோட வச்சிருக்கணும், அவங்கள வந்து நல்லநிலை கொண்டு போகணும். ஆனா இது எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு இந்த கட்சி என்பது நான் முதல்வராவதற்கு எடுத்துக்கொண்ட ஒரு அவதாரம், ஒரு ஸ்கிரிப்ட், இதுக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைக்கணும்ட்டு அவர் தொண்டர்களை கருத்தை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு விஜய். இதுதான் இன்றைய யதார்த்த அரசியல்ல புரியுது. அதே நேரத்தில் இந்த தொண்டர்களும் நம்ம சொல்ல முடியல ரசிக வெறி குஞ்சுகளாக அவங்க இஷ்டத்துக்கு இந்த ஜென்சி மாதிரி அவங்க எழுத்தெல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்றது, இல்ல சிக்கலை உண்டு பண்றது. எவ்வளவு கொலை நடந்தாலும் சரி, விஜய் தான் முதல்வராக, நீங்க தடுக்க முடியாது, பாத்துக்கலாம், எதிர்கட்சின்னு ஆளுங்கட்சின்னு எல்லாமே எங்களுக்கு ஒண்ணுதாங்கிற அளவுல அவங்க வீசி எறியது. ஏன்னா சம்பவத்தை பார்வையிட போன நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான கூட மிக கடுமையா, அது வீடியோவே இருக்குது, மிக கடுமையா பின்னாடி இருந்த ஒருத்தர் நீ உள்ள போய் என்ன பண்ண போற அப்படின்னு கொச்சையான வார்த்தைகள் திட்டுறான். ஆனா அதை தடுக்க கூட காவல்துறையில, அதுதான் அதை விட மிகப்பெரிய அவலம். நீங்க என்னதான் எடுத்துக்கிட்டாலும் சீமான் தமிழகத்து முக்கிய தலைவர் தான், நமக்கு விரும்பினாலும் விரும்பாட்டியும். அப்படிப்பட்ட ஒரு தலைமை வரும்போது இப்படி ஒருத்தர் கொச்சையா பேசுறான், அவர் அடக்க கூட அங்க காவல்துறையிலங்கிறது மிக மோசமான சம்பவம். அதே போல இதெல்லாம் நம்ம பொதுவான இடத்துல வைக்கிறோம். அதே போல விஜய் தரப்புல இருந்து சில கேள்விகள் வைக்கப்படும், அதையும் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். விஜய் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்த சம்பவத்திற்கு முதல்வர் வந்திருக்கார் சரி, இதே போல கள்ளக்குறிச்சி சாராய மனத்திற்கோ இல்ல விழுப்புரத்தில் இருந்த சாராய மனத்துக்கோ ஏன் முதல்வர் அவர்கள் சென்று பார்வையிடவில்லை, அவரை யார் தடுத்தார்கள்? அதே போல கள்ளக்குறிச்சி சாராய மரணத்தை பார்வையிட சென்ற எந்த தலைவரையும் ரொம்ப எளிதாலும் உள்ள விடல. ஆனா இந்த சமயத்தை எல்லாத்தையும் உள்ள அனுப்புறாங்க. அது ஐசியூ வரைக்கும் அமைச்சர் இருந்து எல்லாம் போய் உலா விட்டு வெளியே வந்து பேட்டி தராங்க. என்னதான் இங்க நடக்குது அப்படின்னு கேள்வி வச்சிருக்காங்க. இந்த பிரச்சனை குறித்து விசாரிக்க தமிழக அரசால் அமைக்கப்பட்ட ஒரு நபர் விசாரணை கமிஷன் அருணா ஜெகதீசன் அவர்கள் ஏற்கனவே ஸ்டெர்லைட் படுகொலைகளை விசாரிச்சு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க தமிழக அரசுக்கு. அந்த அறிக்கையில் ஒரு துளி கூட தமிழக அரசு நடைமுறைப்படுத்தல. அதான் ஏன்னா அந்த ஆணையம் ஸ்டெர்லைட்டுக்காக அமைக்கப்பட்டது வந்து எடப்பாடி ஆட்சியில. அவங்க அறிக்கை கொடுத்தது பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் ஆட்சியில. மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 4 வருடம் கடந்த நிலையும் ஸ்டெர்லைட் படுகொலைக்கு காரணமான காவல்துறை மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லைங்கிற குற்றச்சாட்டு இன்றும் அப்படியே இருக்கிறது. அந்த அம்மையார் அருணா ஜெகதீசன் அவர்களை மீண்டும் இப்போது ஆணையத்துக்கு போட்டிருக்காங்க. அப்ப இந்த ஆணையம் வந்து கொடுக்க போற ரிப்போர்ட்டை மு.க. ஸ்டாலின் என்ன செய்ய போறார் அப்படிங்கிற மில்லியன் டாலர் கேள்வியும் மக்கள் முன்னாடி வந்து நிக்குது. அதே நேரத்துல விஜய்க்கு கொடுக்கப்பட்டது ரொம்ப சிறிதானது. ஏன்னா இப்ப அந்த தாவேக தொடர்பான வழக்கு மதுரை உயர்நீதிமன்றம் போயிட்டு இருக்குது. அந்த உயர்நீதிமன்றத்துல வந்து தெளிவா கேட்கிறாங்க, விஜய் வந்து ஒரு சாதாரண ஆள் இல்ல, பெரிய நடிகர், அவருக்கு இப்படிப்பட்ட இடத்த நீங்க எப்படி கொடுத்தீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட இதை பத்தி யோசிக்க திறன் இல்லையா, உலகத்தை என்ன செய்யுதுன்ட்டு நீதிபதிகள் காட்டமா கேள்வி எழுப்புறாங்க. இப்படிதான் இந்த தாவேக்காவுடைய பிரச்சாரம், அதன் மரணம், அதை தொடர்ந்து அந்த கட்சியோட ரியாக்ஷன், அதற்கு குட்டி குஞ்சான் ரியாக்ஷன், அதற்கு எதிர்கட்சிகள் இல்ல ஆளுங்கட்சிகள் கொடுக்க ரியாக்ஷன் எல்லாம் தொடர்ச்சியா போயிட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நமக்கு முன்னாடி ஒரு கேள்விதான் மீண்டும் மீண்டும் வைக்கப்படுது. திரை நடிகரை வந்து ஏன் வந்து தலைவரா பார்த்து ஓடுறீங்கிற கேள்விய ஜனநாயகம் பேசக்கூடிய அனைவரும் முன்வைக்கிறார்கள். அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இன்னைக்கு தாவேக்கா மட்டுமல்ல, அரசு நிகழ்ச்சி எது நடந்தாலும் அதில் முக்கிய விருந்தினர் கண்டிப்பாக திரைப்பிரபலம் அல்லது யூடியூப் பிரபலம் தான். சமூகம் சார்ந்த நிகழ்ச்சி, அது நன்கொடை கொடுக்கறதா இருக்கலாம், கார் கொடுக்கிற எது நடந்தாலும் அதில் கண்டிப்பாக ஒரு திரைப்பிரபலம் அல்லது சின்ன திரைப்பிரபலம் அல்லது ஊடக பிரபலம், சமூக ஊடக பிரபலம் கண்டிப்பாக இடம் பிடிக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு நடக்கிற அனைத்து திருவிழாக்களும், கலை திருவிழா நடக்கிற எல்லா திருவிழாக்களும் பங்கெடுப்பவர்கள் கண்டிப்பாக திரைத்துறை சார்ந்தவர்கள்,
சமூக ஊடக நண்பர்கள் இவங்க தான் பங்கெடுக்கிறாங்க. இப்படி அனைத்து நிலைகளிலும் அது எந்த அரசியல் கட்சி, இன்னும் சொல்ல போனா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கூட அதோடைய மாநாட்டுல தலைமை பேர்ல 1-2 பேர்ல 4வது பேரா கமலஹாசன் எம்பி பேரை போடுது. அதுக்கு கீழே சமூக நீதிக்காக ரொம்ப நாளும் உழைச்சிட்டு இருக்கிற தொல் திருமாவளவன் பேரும் ஐயா அரிமான் பேர்லாம் வருதுங்கிறப்ப நமக்கே பெரிய ஆச்சரியம் தான். ஏன்னா ஒரு பொது உடைமை கட்சி இப்படி கமலஹாசன் முன்னிலைப்படுத்தி மீதி எல்லாம் கீழே தள்ளி இருக்குன்னு அதுக்கு சில காரணம் வச்சாங்க. இப்படி அனைத்து கட்சிகளிலும் மேலிருந்து கீழ் வரை சமூக ஊடகங்களில் இல்ல திரைத்துறையில் நீங்க முகம் காட்டிட்டா உங்களுக்கு மேடை கிடைக்குங்கிற உத்தரவாதத்தை நீங்களே தொடர்ச்சியாக வைத்து விட்டு அதை நீங்க எப்படினாலும் சொல்லிக்கலாம். அவங்க போக்கா இருக்கிறாங்க, அவங்க இப்படி இருக்காங்க. ஆனால் கட்சியின் தொண்டனுக்கு நீங்க சொல்வதெல்லாம் அவனுக்கு எழுத புரியாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் திரைப்பிரபலம் என்றால் மேடை கிடைக்கும், திரைப்பிரபலம் என்றால் தலைமை தங்கள் கவனிக்கும், திரைப்பிரபலம் என்றால் அவர்கள் கொள்கை பேச்சாளராக மாற்றப்படுவார்கள் என்ற எண்ணத்தை நாம் அவர்களிடம் விதைத்திருக்கிறோம். இதை நம்ம யதார்த்தமா ஒத்துக்கணும். அங்க இருந்துதான் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையும் அதனால அரசியல் கிடைக்குங்கிற வெறித்தனம் கொண்டு இந்த ஜென்சி ஓடிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஜென்சியை மடைமாற்றம் செய்து பக்குவப்படுத்தி நிஜமான அரசியல் சமூக ஜனநாயக அரசியல் கொண்டு வருவதற்கு நாம் அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும். ரொம்ப யதார்த்தமா சொன்னா நாயகன் படத்துல ஒரு வசனம் வரும், முதல்ல அவனை நிறுத்த சொல்ல அப்புறம் நான் நிறுத்தணும். அதே போலதான் திரைப்பட நடிகர்களை சமூக ஊடக பிரபலங்களை எல்லாம் கொள்கைவாதிகளாக நினைத்துக் கொண்டு தூக்கி கொண்டாடுவதை இடதுசாரி சமூக ஜனநாயகவாதிய பெரியாரிய அம்பேத்கர் இயக்கங்கள் மற்றும் கட்சிகள் கைவிடும் நிலையில்தான் நம்மை சார்ந்திருக்கிற ஒரு ஜனநாயக மிக்க சமூக மக்களாவது நம் பக்கம் வருவார்கள் என்பதுதான் இறுதி தீர்வாக இருக்கும். இதை வலியுறுத்தி இனி அடுத்த கட்டங்களில் இது போன்ற அசம்பாவிதம் நடக்காமல் இருப்பதற்காக நாமும் முயற்சிகளை மேற்கொள்வோம். நன்றி.